பற்றியா நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அருவியான தலையார் அருவி ஒரு அடிவாரத்தில் தான் வந்து நிற்கிறோம். தரமான கழிவில் குளித்து முடிஞ்சாச்சு. கிட்ட போயிட்டேன். சாரல் பயங்கரமான சாரல் அடிக்குது, பயங்கரமாக பழுக்குது. அந்த பெரிய பேரருவிக்கிட்ட வந்தாச்சு. எப்படி தெரியுவாங்க எப்படி ஊங்கிட்டு இருக்குது. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஏற்கனவே வந்திருக்க பழைய வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. சதுரகிரி வீடியோ இதெல்லாம் வந்திருக்கோம். அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துருங்க. ஐ பட்டனில் லிங்க்கில் போடுறேன் நான். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் இருக்க மஞ்சளாறு டேமில் தான் இருக்கோம். நீங்கள் கொடைக்கானல் போனால் டம்டம்பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேம் தெரியும்ல, அந்த டேம் வந்து இதுதான் இருக்குல்ல, இதுதான் மஞ்சளாறு டேம். மஞ்சளாறு நதி எல்லாம் ஓடி வந்து இங்கே வந்து ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல டேமில் இந்த ஊருக்கு பாசனம் எல்லாமே இந்த டேம் தான். அந்த டம்டம்பாறையிலேருந்து பார்க்கும்போது இன்னொரு ஃபால்ஸ் தெரியும் தூரத்தில், ரேட்டைல் ஃபால்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட உண்மையான பேர் வந்து தலையார் அருவி. அந்த அருவிக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். டேம் வியூவை பார்த்தீங்களா? இங்கே பின்னாடியே நம்ம ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள போகிற வழியும் உங்களுக்கு ஸ்பாட்டெல்லாம் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரிப்புக்கு யார் யார் வந்தோம்னா, நம்ம பழைய சதுரகிரி வீடியோ பார்த்துருப்பீங்களா, அதே புனே டீம் தான். ஐமேக்ஸு, இது வந்து மாப்பிள்ளை வீரா விலாக்ஸ், நேதாஜி, 3 பேர் தான் இங்கேயும் கருப்பாக இருக்கும். 3 பேர் தாங்க போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லாரும் மறக்காமல் எல்லா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே மஞ்சளா டேம் பார்த்தீங்களா, அங்கே டேம்லேருந்து கிளம்பி அந்த டேமுக்கு வந்து தண்ணி வர ஆர்ஜின்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து தலையார் ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ரேட்டைல் ஃபால்ஸ்னு சொல்லி எல்லோரும் நம்ம கொடைக்கானல் போகும்போது டம்டம்பாறையில் நின்று பார்த்துருப்பாங்க. அந்த ஃபால்ஸ் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த ஃபால்ஸ் தான் தமிழ்நாட்டோட மிக உயரமான ஒரு ஃபால்ஸு, கிட்டத்தட்ட 975 அடி. அதான் தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் ஃபால்ஸ் தெரியுதாங்க. என் கைக்கு நேராக பாருங்கள். கொஞ்சம் தண்ணி கம்மியாக அழுகுறதுனால இங்கேருந்து பார்க்குறது கொஞ்சம் இதாக தெரியுது. தண்ணி ரொம்ப அதிகமாக அழுகும்போது நம்ம கிட்ட போக முடியாது. அதனால தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நம்ம அங்கே பக்கத்தில் போய் ஃபால்ஸை போய் பார்ப்போம். என் கைக்கு நேராக ஒரு உச்சி தெரியுதா, அந்த உச்சி தான் வந்து கொடைக்கானலோட டம்டம்பாறை வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து தான் எல்லோரும் இந்த டேமையும் இந்த ஃபால்ஸையும் பார்ப்பாங்க. அதை பார்த்தீங்களா, அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான வியூ பாயிண்ட் கொடைக்கானலில். டம்டம்பாறை வியூ பாயிண்ட் நம்ம கீழே வத்தலகுண்டுலேருந்து வந்தோடனே காட்டு ரோட்லேருந்து ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே அது இருக்கும். சரி, உள்ளே போவோம் வாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் கேட்டை தாண்டி உள்ளே இப்போ பாதைக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம். யாருமே இல்லாத காடு, சரியான காடாக இருக்குது. ஒரு ஆள் இல்லை, நாங்கள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம பாதையில் தான் உள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது, யாருமே இல்லாமல். ஆனால் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. மழை பெஞ்சுன்னா இங்கேயும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக அப்போ சதுரகிரி போகும்போது அப்படியே மழை பெஞ்சு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம், அதே மாதிரி பெஞ்சிருச்சு. இங்கேயும் பெஞ்சால் நல்லாயிருக்கும். பார்ப்போம், வாய்ப்பு இருக்காங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம்ல, இந்த காடெலாம் வந்து கிட்டத்தட்ட ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இது ஃபுல்லாகவே வந்து இந்த தேவதானப்பட்டி மஞ்சளாறு கண்ட்ரோலுக்குள்ளே வரும். இப்போ நம்ம போய்கிட்டு ரேஞ்சராக வந்து கிட்டத்தட்ட காட்டு மாடுகள் வந்து அதிகமாக உலாவக்கூடிய பகுதி. சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு மேலாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாகவே இங்கே வந்து காட்டு மாடுகளோட தடத்தெல்லாம் பார்க்கலாம். சில நேரம் காலையில் வெள்ளனை வந்தாலும் அதுகளை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நம்ம இந்த மாதிரி போகிற டயத்தில் வந்து அதோட கால் தடம் நிறைய இடத்துல தெரியும். அந்த மிதிச்சு இறங்கி போயிருக்கும்ல, அந்த கால் தடம் வந்து நிறைய இடத்துல சூப்பராக தெரியும். நான் எங்கேயாச்சும் இருந்துச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இடத்த பார்த்தா தெரியுதா, இப்போ வந்து நம்ம அந்த மூங்கில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற அந்த பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கோயிலுக்கு போகிற பாதையில் பாதி வந்துட்டோம். அப்படி இங்கே இன்னும் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். உள்ளே போக வந்து ஃபாரஸ்ட் ரொம்ப அடர்த்தி ஆகிடும். யாருமே இல்லாத ஒரு அமைதியான சத்தம். அமைதிங்கிறது சத்தமே இல்லாமல் இருக்கிறது இல்லை, அமைதிக்குன்னு ஒரு சத்தம் இருக்குது. அது வந்து நீங்கள் காட்டுக்குள்ளே வந்தால் உணர்ந்துக்கலாம். நம்ம அங்கே பாதையில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம்ல, அம்மாமிச்சி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து சென்டரில் ஒரு சின்ன கோயில் மாதிரி, இது வந்து சப்த கன்னிகள் அது ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஊர் தெய்வங்கள் அதெல்லாம் வந்து கரெக்டாக எனக்கு தெரில. அது யாராவது ஊருக்காரங்கன்னா கரெக்டாக அந்த கதை சொல்லுவாங்க. எனக்கு அந்த கதைகள் ஒன்றும் தெரில. எனக்கு இது வந்து ஒரு லேண்ட்மார்க். இங்கே வந்துட்டோம்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பாதி கிட்டக்க வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். கிட்டக்க போய் அங்கெல்லாம் போய் வீடியோ எடுக்க வேணாம், நான் அப்படியே பாதையில் உள்ளே போவோம். பாதையை பாருங்கள் எப்படி அப்படியே ஒத்தடியில் சூப்பராக போய்கிட்டு இருக்குது பாதை. இது 2 பக்கம் ஃபுல்லாக மூங்கில் காடு பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபுல்லாகவே
மூங்கில் காடுகள் தான். மூங்கில் காடுகளுக்கு நடுவில் தான் நம்ம போகிற மணிக்கு இருக்கும். இப்போலாம் காஞ்சி போன அந்த இலைகள்லாம் விழுந்து கிடக்கு. ரெயின் மழை பெய்கிற டயத்தில் இங்கே வந்தோம் அப்படின்னா நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கும். இங்கேயும் இங்கே பாருங்க. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு மணிக்கு ஏற்றத்தில் ஏறி வந்தோமா, இப்போ வந்து ஒரு இறக்கம். இப்போ ஒரு ஆறை வேறு கிராஸ் பண்ணணும். அந்த மேலே தண்ணி ஓடி வருதில்ல, தண்ணி ஓடி வர பாதையை வந்து இப்போ கிராஸ் பண்ணிட்டு தான் போகிற மணிக்கு இருக்கும். அங்கே ஒரு செயின் போட்டிருப்பாங்க, இருங்க அங்கே போய் பார்ப்போம். இந்த இருக்குல்ல, இந்த நதி தான் இப்போ நம்ம தாண்டி வரோம். இது வந்து அங்கே மேலே ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி. இந்த தண்ணியை தாண்டி தான் நம்ம பாதையில் வரணும். அங்கே ஒரு செயின் இருக்கா, நீங்கள் செயினை காட்டுறேன். இந்த இருக்குல்ல செயின், இந்த செயின் வந்து இருக்குன்னா இதில் வந்து ஆளை இழுத்து போகிற அளவுக்கு தண்ணி வரும். ஐப்பசி கார்த்திகையில் வந்து ஆளை இழுத்து போகிற அளவுக்கு தண்ணி வரும். அந்த டயத்தில் நம்ம இந்த இதை தாண்டி கோயிலுக்கு வரணும் வைக்கணும் அப்படின்னா இந்த செயினை பிடிச்சா தாண்டற மணிக்கு இருக்கும். மற்றபடி இல்லாட்டி தண்ணி தாண்டது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். வாங்க போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஓடுற அந்த ரிவர் கிராசிங்கை தாண்டி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த ரிவர் கிராசிங்கை தாண்டிட்டோம்னா ரொம்ப ஒரு கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம்னு அர்த்தம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லை, 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் அதிகம் தான், 10 நிமிஷம் தான். அங்கே போயிடுவோம். இங்கே பாருங்கள், நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. என் கைக்கு நேராக பார்த்தீங்கன்னா கோயில் தெரியும். இங்கே வந்து அம்மாமச்சி கோயில்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதுதான். இந்த அம்மாமச்சி கோயிலில் தான் எல்லா நேரமும் காட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்றக்காக இந்த கோயிலில் வந்து பிடிமண் எடுத்துகிட்டு போய் ஊருக்குள்ளே வந்து மூங்கில் காமாட்சி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து இந்த கோயிலோட ஆல்ட்ரேஷன் கோயில் மாதிரி. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு முக்கியமான விழா நாட்களில் மட்டும் இங்கே வந்துக்குருவாங்க. மற்ற நாளில் வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்க அந்த கோயிலே சாமியை கும்பிட்டுக்குருவாங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக கோயில் இருக்க ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். கோயில் வந்து அந்த அங்கே இருக்குது. நல்லா இருக்குல்ல, என் கைக்கு நேரம் அந்த காய் பட்டை அடித்த கட்டணம் தெரியுதா, அதான் கோயில். இந்த அருங்க கிட்டக்க போய் காட்டுறேன். இது வந்து முன்னாடி வந்து இங்கே வேறு யாரும் இல்லை, எங்கே போனாலும் இருக்கிற நம்மளாலையும் இங்கே இருக்காப்புல சிவன் சிலை தான். சிவலிங்கம் வந்து இல்லாத இடமே உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இந்த இருக்குல்ல, கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலையும் பார்த்தாச்சு, நம்ம எதை தேடி வந்தோமோ அதையும் பார்த்தாச்சு. அருவி தெரியுதா, இதுதான் தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி, தலையார் அருவி. இந்த அருவிக்கு தான் இப்போ நம்ம அடுத்து போக போகிறோம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அப்படியே வாங்க பேசிக்கிட்டே போவோம். நம்ம கோயிலேருந்து வந்து கோயில் பக்கத்துலேயே இங்கிட்டு இருந்தால் காடை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காட்டுப்பாதை போகும். இந்த காட்டுப்பாதையில் வந்து உங்களால் பாதையை கண்டுபிடிக்க முடியும்னா பிரச்சனை இல்லை. பாதையை கண்டுபிடிக்க முடியாட்டி தண்ணி வர தடத்துலேயே ஓடி போகணும் அப்படியே தாப்பில். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காட்டுப்பாதையை கண்டுபிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பெருசாக கஷ்டம் இல்லாமல் அந்த ஃபால்ஸ் போகிற தூரத்தில் பாதி தூரம் இந்த வழியாகவே போயிடலாம். ஆனால் இது பிடிச்சி போகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னு விலகினோம்னா வேறு பக்கம் கொண்டு போய் விட்டுரும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க. இப்போ இது வரைக்கும் நாங்கள் வந்த பாதை எல்லாமே வந்து இது வரைக்கும் ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்குது. அதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் தாலியார் ஃபால்ஸுன்றது வந்து முரட்டு ட்ரெக்கிங் போகிற ஒரு பிளேஸு. இதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் எப்படின்னு தெரில, நான் ஏகப்பட்ட இடத்துக்கு ட்ரெக்கிங் போயிருக்கேன். அதில் வந்து நான் போன இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போன ட்ரெக்கிங்னா அது தாலியார் ஃபால்ஸ் தான். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு அப்படியாமல் போயிருக்கேன். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த இடத்த வச்சு இவங்க பூரா வந்து இது எப்படிங்க கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக தானங்க இருக்குது, அதெல்லாம் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அந்த கை தான் சொல்கிறாப்புல. எப்படி இருக்குன்னு நம்ம இன்னும் பாதி தாண்டினதுக்கப்புறம் எனக்கு தான் கஷ்டமாக இருக்கா இல்லை எல்லா பேருக்கு இது அப்படி தான் இருக்கா அப்படின்னு வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னையா பயமுறுத்துற இப்போ வந்து நம்ம அந்த கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஃபால்ஸு போகிற வழி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு காவாசி தூரம் முன்னாடி ஏறி வந்துட்டோம். ஃபால்ஸ் அந்த தெரியுதா, என் கைக்கு நேராக பாருங்கள், தெரியுதா ஃபால்ஸு? அந்த ஃபால்ஸு தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் லொக்கேஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த தெரியுதா ஃபால்ஸு? இந்த ஃபால்ஸுக்குன்னு தனியாக பாதையெல்லாம் கிடையாது. இந்த தண்ணி அந்த ஃபால்ஸோட தண்ணி தான் இங்கே ஓடி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணி போகிற தரத்துலேயே நம்ம ஃபால்ஸை நோக்கி போய்கிட்டே இருந்தால் ஃபால்ஸை ஈஸியாக அடிச்சு பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு சில போல் இன்றைக்கு பக்கம் பாதைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் போகணும். பாருங்கள் ஆளுக பூரா எப்படி ஏறுதுன்னு தெரியுதா, அதான் பாதை. இது தண்ணி வரும்போது வந்து நம்ம போகிற பாதையெல்லாம் வந்து இதுதான் பாதைன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. தண்ணி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பாதை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகும். இன்றைக்கி வந்து தண்ணி ஓரளவுக்கு ரொம்பவும் கம்மி இல்லை, ஒரு ஓகேவான அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி நிறையா வரும்போது இங்கே பக்கத்துலேயே வர முடியாது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் வர மணிக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இங்கெல்லாம் வழுக்கும், பார்த்து தான் வரணும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துல பயங்கரமாக தண்ணி நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும்.
நான் சில பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். அப்போ வந்து தண்ணி இல்லாத டயத்தில் வந்தேன். இந்த இடத்தோட முட்டி இதுக்கப்புறம் எங்கிட்டு போகிறோன்னு தெரியாமல் திரும்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாதையெல்லாம் கண்டுபிடிச்சது வந்து பல நினைவுகள் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். போமா நம்ம கிட்டத்தட்ட ஃபால்ஸோட பாதையெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு காவாசி தூரம் கூட நம்ம போகல. டிஸ்டன்ஸ் கம்மி தான், ஆனால் இந்த இடத்துல அப்புறம் போகிறதுலாம் ரொம்ப டாஸ்க்காக தான் இருக்குது. நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி வரப்போ இந்த இடத்துல முட்டி நின்றதுக்கப்புறம் எங்கிட்டு போகிறதுனே தெரியாமல் விட்டுட்டேன். இப்போ தான் எனக்கு தெரியும் அந்த மேலே ஏறி போகணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் நடுவில் 2 மட்டும் வந்துருக்கீங்க. அப்படியே ஏற மட்டும் எடுத்துக்கோங்க. ஐயால அப்போ நான் கூட விளையாடுறேன்னு நினச்சேன். மாப்பிள்ள பார்த்துப்போ. ரைட்டா சம்பவம்டா. பேர் நல்லா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த விஷயத்தில். வேணா மாப்பிள்ள வா மாப்பிள்ள வந்தாச்சு. ஈஸியான பாதையிலிருந்து தங்களை வரவேற்பது நனுசுமாய டைரிகள். இப்படிக்கு உங்கள் வீரா விளாக்ஸ் ஐமேக்ஸ். இந்த அட்வென்ச்சர்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்கான ரியல் ஸ்பாட்டே இதுதான். எப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா? சரி ஆள் வந்துட்டான், வாங்க போ கிளம்புமா. அங்கே அருவி கண்ணிக்கிட்ட தெரியுதா? நேரில் பார்க்குறதுக்கு கண் நல்லா தெரியுது, கேமரா கொஞ்சம் இது தூரமாக தெரியுது. நாங்கள் கிட்டக்கா போயிடுவோம், கிட்டக்கா போய் வீடியோ எடுத்துருவோம். அதுக்கு தானே போகிறோம். வெயில் சரியான வெயில் அடிக்குது. அப்படியே ஒரு மோடம் போட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும், ஓடிடுவேன். வெயில் அடித்தா நமக்கு ஆகாது. குளிர்ந்தன்றில் திண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மழை ஏறும் நல்லாயிருக்கும். சரி போவோம். இப்போ ஒரு பெரிய டாஸ்க்கை தாண்டி மேலே வந்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு டாஸ்க்கை தாண்ட போகிறோம். இந்த ஒரு தண்ணி தேங்கி நிற்கிற தப்போம், இந்த தப்பத்தை தாண்டி இப்போ அங்கிட்டு போகணும். இதை தாண்டதே ஒரு டாஸ்க்கு தான், வாங்க போவோம். ஹவுஸ் அமைதியாக இருங்க. ஒன்றும் இல்லை, இந்த இடங்கள்லாம் வந்து பெரும்பாலும் மனித பழக்கமே இல்லாத இடங்கள். இதை வந்து சரி இப்படி ஒரு இடத்த வந்து நம்ம வெளியே சொல்லுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு வெளியே எடுத்து போடுறோம். ஆனால் பொதுமக்கள் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த இடம் வந்து என்ன ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள். இது எப்படி அப்படி இடமா இருக்குது? இப்படி அப்படி இடத்துல என்ன இருக்குது? இது வந்து எத்தனை நாள் ஆனாலும் மக்காது ஒன்றும் பண்ணாது, இப்படியே தான் கிடக்கும். இது நீங்கள் வந்து கொண்டு வந்து குடிச்சது கூட தப்பு கிடையாது. குடிச்சதான் இங்கே போட்டு போகிறீங்களா, அதான் தப்பு. நீங்கள் கொண்டு வாங்க, நீங்கள் வந்து உங்களை வந்து குடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் டாஸ்மாக் இருக்குது, வைக்கிது, எல்லா பேரும் வாங்கி குடிக்க தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு வந்து எப்படி குடிச்சிங்களோ அதே மாதிரி கொண்டு வந்ததை திரும்ப கொண்டு போய் வெளியே போடணும். அதை செய்ய மாட்டேறீங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ஹிட்டனாக இருக்க பிளேஸை வந்து வெளியே சொல்கிறதுக்கே தயக்கமாக இருக்குது. அந்த மாதிரியான செயல்களை செய்யாதீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 டாஸ்க்கை தாண்டி வந்துட்டோம். இப்போ அடுத்து தாண்ட போகிற டாஸ்க் வந்து இதுதான். இது வந்து இப்போ தண்ணி கம்மியாக இருக்காங்க, ஈஸியாகவே தாண்டிடலாம், ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் இங்கே வந்து தண்ணி லெவல் வந்து இந்த மூடி போகும். என் கை இந்த மேல் பாறை இருக்குல்ல, இந்த மேல் பாறையை மூடி போகும். அந்த மாதிரி வரும்போது இந்த இடத்த தாண்டலாம் வந்து ரொம்ப ரொம்ப டாஸ்க்கு. பார்த்துக்கோங்க. இப்போ போகிறது ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அந்த ஃபால்ஸுக்கு வந்து அந்த பெரிய ஃபால்ஸுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே தான் பண்ணணும்ல. கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு வந்தாலே இந்த மாதிரி சின்ன ஃபால்ஸ் இருக்கும், இங்கேயே சூப்பராக குளிக்கலாம். இடம் தெரியுதா? நல்லா சூப்பராக குளிச்சுக்கலாம். இங்கேயே நல்லா தரமான ஸ்பாட்டு. நீச்சல் தெரிஞ்சால் நீச்சல் அடிச்சு குளிச்சுக்கலாம். அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அருவி நல்லா நீச்சல் அடிச்சு குளிக்கலாம். ஆழம். அடுத்த ஒரு டாஸ்க்கை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தம்மா இந்த டாஸ்க்கை தாண்டணும், தாண்டுவோம் வாங்க. அடுத்த டாஸ்க்கை தாண்டி மாதவ பூரா வந்துக்கிட்டு இருக்காங்க. வா மாப்பிள்ளை சொல்லி பேச்சு கேட்க முடியாது, வந்துக்கிட்டு இருக்கேன். பாதையில் வா மாப்பிள்ளனா, பாதையில் வரணும். பேச்சை கேட்டால் தப்பிப்பீங்க. அவ்வளோ இந்த டாஸ்க்கை தாண்டி மேலே ஏறிட்டோம். நீங்கள் கேட்டு அப்படியே மேலே போகிறோம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம அந்த வரைக்கும் ஃபால்ஸ் கண்ணுக்கு தெரில. இப்போ இந்த இடத்த தாண்டோடனே அப்படியே ஃபால்ஸ் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்க அங்கே பாருங்க, தண்ணி இது தண்ணி நிறையா வரும்போது என் கை நீட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் வரைக்கும் தண்ணி போய்கிட்டு இருக்கும். அப்போ தான் தாண்டதான் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. இனிமேலாம் அடுத்தடுத்து மழைக்காலம் தான். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக நல்லா மழையே பெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பிளான் பண்ணுறது ரிஸ்க்கு, பார்த்துக்கோங்க.
ஃபால்ஸை நெருங்கிட்டோம். ஃபால்ஸ் தெரியுதா? கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஃபால்ஸை நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் போயிடுவோம். போ. மேலே ஃபால்ஸும் கீழே பாதையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஆனால் ரொம்ப கவனமாக போகணும். அது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி கம்மியாகிறதுனால இந்த இடத்துல வழுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணி நிறையா ஆகும்போது பயங்கரமாக வழுக்கும். எவ்வளோ எப்படி ஏறிக்கிட்டு இருக்கோம்ட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து தனுஷ் மாயன் கேமரா, இது வந்து ஐமேக்ஸ் ஸ்டுடியோ சாக்சி கேமரா. இது ரெண்டுக்கும் இப்போ நான் தான் கேமராமேன். தாவுடா தாவு. எங்கிட்ட தாவு. நானே இங்கே தவந்துட்டு இருக்கேன். பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ அடுத்து ஒரு சரியான டாஸ்க்கை தாண்டணும். இந்த டாஸ்க்கை பாருங்கள். இது தாண்டாங்க போக முடியாது. இது எப்படி தாண்ட போகிறேன் தெரியல. நானே தவந்துருக்கி பணம் கூலி போயிருங்க. இன்னும் எனக்கு கம்மியாக தான் வருது. எனக்கு பல அனுபவங்கள் எனக்கு நடந்திருக்கு. ஒரு 30 பேர் உள்ள குழுவாங்க எந்த யோசனை போட்டாங்க. ஏன்னா எனக்கு கூப்பிட்டு வந்த இதே இடத்துல மறக்க இப்போலாம் தண்ணி கம்மியாக வருது எனக்குள்ள. இதே தண்ணி நிறையா வர போனா தாண்டவே முடியாது. நடுவில் ஒரு ஆள் நிற்கணும். ஒரு ஆள் நின்று அங்கிட்டு வந்து கை கொடுத்து இல்லை குறுக்க கட்டாயிட்டே நான் போட்டு அப்படியே தாண்ட முடியும். தண்ணி கம்மியாக வரனால அப்படி இறங்கி தாண்டிடலாம் ஈஸியாக. வாங்க போவோம். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. தண்ணி இல்லாதனால இப்போ கையில் வரும். இதே தண்ணி இருந்தால் மேலே தான் போகணும். இந்த சைட்லாம் போக முடியாது. சைடில் இது வரைக்கும் தண்ணி போகும். அதான் ரொம்ப டேஞ்சரு. பார்த்து வாங்க போவோம். இப்போ நம்ம அடுத்த டாஸ்க்கு வந்துட்டோம். டாஸ்க்கு வந்து அந்த பொண்ணுக்குள்ளே போக போகிறோம். பொண்ணு தெரியுதா? நேரில் அந்த பொண்ணுக்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க போவோம்.
ஃபுல் ஏசி போமா போவோம். இப்போ நம்ம கடைசி டாஸ்க்கை தாண்ட போகிறோம். இந்த டாஸ்க்கை தாண்டி அங்கிட்டு போயிட்டோம்னா அது அறிவிதான். வாங்க போவோம். கடைசி டாஸ்க்கு. முடியலை, டயர்டாகி போச்சு, ஷோல்டர்லாம் வலிக்குது. இதே இந்த மரத்தை ஏறிட்டோம்னா முடிஞ்சு கடைசி டாஸ்க்கு. அங்கே பாருங்கள் அருவி தெரியுதா? இந்த மரம் கேப்புக்கு அங்கிட்டு இருக்கேன், அருவி விழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த மரத்தில் ஏறி அங்கிட்டு தாண்டிட்டோம்னா முடிஞ்சு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். வாங்க போவோம். கடைசியாக ஃபால்ஸ்க்கு எதுக்கு எல்லா டாஸ்க்கையும் தாண்டி முடிச்சிட்டோம். ஃபால்ஸ்க்கே வந்துட்டோம். ஃபால்ஸை பாருங்கள், டாஸ்க்காக முடிஞ்சிச்சு. இது நடந்து போகிற பாதை தான். வாங்க போவோம். ஆக்சுவலாக இதைத்தான் லாஸ்ட்டுன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் அங்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. அங்கிட்ட என்ன இருக்குன்னு வந்து பாருங்க, தெரியும். வந்து பார்க்க என்னடா ஹைப்பை பயங்கரமாக கிளப்புறீங்க. அப்படி என்னையா இருக்கு அங்கிட்டு? சொர்க்கம் இருக்குயா, சொர்க்கமா? கடைசியாக நம்ம வர வேண்டிய ஃபால்ஸ் வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட மிக உயரமான ஃபால்ஸு, வாளையார் ஃபால்ஸு. இது கொடைக்கானல்லேருந்து இந்த ஃபால்ஸ் வருது. கொடைக்கானல்லேருந்து வந்து நம்ம தேவதானப்பட்டிக்கு பின்னாடி இருக்க அந்த மலைகள் பக்கம் விழுந்து கீழே மஞ்சளாறு அணையில் போய் சேருது இந்த ஃபால்ஸு. இதுதான் இந்த பக்கம் இருக்க அந்த மஞ்சளாறு அணைக்கு இந்த பக்கம் இருக்க அந்த நிலங்கள்லாம் இருக்கும்ல, விவசாய நிலங்கள், அது எல்லாத்துக்கும் வந்து பாசனத்துக்கெல்லாம் மூலதனமே இந்த அருவி தான். தமிழ்நாட்டோட மிக உயரமான அருவி. கிட்டத்தட்ட 975 அடி உயரத்துலேருந்து விழுகுது. நம்ம இந்தியாவிலேருந்து இது வந்து 6வது ஃபால்ஸோ 7வது ஃபால்ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. இந்தியாவில் வந்து இருக்கிற உயரமான அருவியில் இது வந்து 6வது அருவியோ 7வது அருவியோ. தமிழ்நாட்டில் வந்து இதுதான் முதல் அருவி. நம்ம வீடியோ முன்னாடி தான் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி வந்தோம்னு. அதெல்லாம் அந்த கஷ்டம்லாம் வந்து தாண்டி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னால் வீடியோ வந்து அது மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணி சொல்ல முடியல. எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கணும். அந்த வந்து நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்தீங்கன்னா அருவி உங்க கூட பேசும். நேரடியாக வந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சரி வாங்க போய் குளிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். மணி ஆச்சு. மணி வந்து இப்போ கரெக்டாக 3:05. இருட்டுறதுக்குள்ளே வெளியே போகணும். என்ன பண்ணுறேன்னு தெரியல. வாங்க போவோம். கடைசியாக இப்போ நம்ம அருவி குளிக்க போகிறோம். வாங்க அருவிக்கிட்ட போவோம். நம்ம வரும்போது நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே அருவிக்கு வந்ததுலேருந்து நல்லா குழுக்குழுன்னு தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக வெயில் தெரியல. அங்கே இருக்கிற அருவி அங்கே தான் போகிறோம். அப்படியே அந்த சைட்லேயே போகணும். அந்த இடத்துல அந்த சைட்லேயே போகணும். வாங்க போவோம். இங்கே பாருங்க அருவிக்கிட்டே வந்துட்டோம். இங்கே பாருங்க யாருக்கு அருவி அதான் கிட்டக்க போகிறோம். வாங்க போவோம். அருவிக்கிட்ட போனாலே வந்து அது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். இந்த ஈரத்தலத்தின் வந்து வீடுலாம் நினைவுகிறது. வந்தாச்சு. சாரல் இங்கே வீச ஆரம்பிச்சிருச்சு. அருவியில் தண்ணி இன்னும் நிறையா விழுகும்போது இங்கேக்குள்ளே வர இந்த பாறைலாம் தாண்டி வந்தோம்ல, இதெல்லாம் சுத்தமாக என்ன சொல்கிறது, காலையை வைக்க முடியாது. வச்சோம்னு வச்சுக்கோங்க அப்படியே வடிக்கிட்டு ஓடிடும். உள்ளே போய் குளிப்போம் வாங்க. நம்ம கீழே இருக்க ஒரு பள்ளம். இது வந்து கிட்டத்தட்ட 300 அடி ஆழம். இந்த அருவி வந்து 1000 அடி உயரத்துலேருந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த அருவி 1000 அடி உயரத்தில் வந்து அப்படியே எப்படி தண்ணி வந்து பயங்கர ஃபோர்ஸில் வந்து தினம் விழுந்துக்கிட்டே இருக்குது. வருஷம் பூரா விழுகுது. இப்படி எத்தனையோ லட்சம் ஆண்டுகளாக அந்த தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இந்த தண்ணி விழுந்து உருவான பள்ளம் வந்து இந்த பள்ளம்.
இது வந்து கிட்டத்தட்ட 300 அடி ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூகுளையும் செக் பண்ணியிருக்கேன், கூகுளையும் அப்படியே போட்டிருக்கு. இங்கே லோக்கல் மக்கள் வந்து நான் முதல்ல இங்கே வரும்போது எனக்கு அவங்க தான் பாதை காட்டினாங்க. அவங்க எங்கள் கூப்பிட்டு வந்தவங்க வந்து எங்கள் அப்போ சொன்னாங்க இது வந்து கிட்டத்தட்ட 300 அடி 400 அடி ஆழம் இருக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. அது நீச்சல் தெரிஞ்சாலே உள்ள இறங்கணும் அப்படின்ட்டு அறிவியல குளிக்கலாம் ரொம்ப டேஞ்சர் தான். நம்ம ஒரு தூரம் வந்துட்டோம், ஒரு தூரம் நினைச்சிட்டு போயிடுவோம். கிளம்புவோம். கிட்ட போயிட்டேன். சாரல் பயங்கரமான சாரல் அடிக்குது, பயங்கரமாக பழுக்குது. போ அருவிக்கிட்டே போவோம். அந்த பெரிய பேரருவிக்கிட்ட வந்தாச்சு. எப்படி இருக்கு தெரியுவாங்க சார் வந்து எப்படி பக்கத்தில் போக முடியல, நம்மளா வெளியே போயிடும். கடைசி அருவி வந்து சொன்னாச்சு. கடைசி அவன் இந்த தமிழ்நாடு மிக உயரமான அருவியை வந்து சேர்ந்துட்டான். ஒரு 1000 அடி உயரத்துக்கு அருவி அடியில் அவன் உட்காந்துருக்கான். கணக்கு பாருங்க, 1000 அடி அருவியோட அடிவாரத்தில் உட்காந்துருந்தோம்னா அந்த சாரலும் அங்கிட்ட குளிரும். அந்த அருவி நனைகிறதுல இருக்க என்ன சொல்றது, நனையாதான் தெரியாதா? இது பாருங்க அருவி எப்படி விழுந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படியே மேலே காட்டுறேன் பாருங்க. 1000 அடி உயரம் எப்படி விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இதோட அடிவாரத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கோம். அருவி விட்டு கிளம்பியாச்சு. ஆனால் போக மனசு வர மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த நாலஞ்ச ஈரம் இருக்குல்ல, இது வந்து நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறப்பல காமிச்சு போகணும். ஆனால் அந்த நினைவுகள் வந்து எத்தனை தடவை வந்தாலும் அத்தனை தடவை 1000 நினைவுகள், புது புது நினைவுகள். கடைசியாக குளிச்சுலாம் முடிச்சாச்சு. இப்போ நேரம் இருக்கிறதுக்குள்ள கீழே போகணும், மணி ஆச்சு. சீக்கிரம் கிளம்ப வேண்டியதான். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நம்ம இவ்வளோ நேரம் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இன்னும் 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் வீடியோ எடுத்து போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்ல பேச வந்து வீடியோ எடுத்து சொல்ல முடியும். பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க, எல்லா பேரும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். போயிட்டு வரேன். வெளியே போய் எல்லா இதுவும் பார்ப்போம்.